जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। ॐ नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ॐ प्रसीद मातर् विनयेन याचे नित्यं भव स्नेहवती सुतेषु प्रेमैकबिन्दुं चिरदग्धचित्ते विष्णु च चित्तं कुरु न सुशान्तम्। இன்றைக்கு காலை வரைக்கும் சங்ககுரு அவருடைய சாநித்தியம் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் நீங்கள்லாம் அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் அவருடைய சத்சங்கத்தில் திளைத்து விட்டு இவ்வளவு தூரம் நீங்கள் இன்னைக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் குருதேவர் சொல்கிற மாதிரி ஒரு கஞ்சா குடிப்பவன் இன்னொரு கஞ்சா குடிப்பவனை பார்த்தா அவன் கட்டி அணைத்து கொள்வான், அவர்களை சந்திப்பதில் அவன் மிகவும் ஆனந்தம் கொள்வான்ற மாதிரி அந்த ராமகிருஷ்ண ஆனந்தம் அப்படிங்கிறது நம்மளையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றது, உங்களெல்லாம் ஈர்த்து அழைத்து வந்திருக்கின்றது. ராமகிருஷ்ண இந்த குடும்பம் ஆனந்த நிலையம். இதில் நம்ம முதல்ல ஈர்த்து நம்ம குருதேவர், அன்னை சுவாமிஜி மற்றும் பரபிரம்ம சமாரம்பாம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே ஸ்ரீ குரு பரம்பராம் என்று இந்த குரு பரம்பரையில் நம்மளை இழுத்து வந்து நம்மை அவர்களுக்கு ஆட்கொள்ள செய்தது நமது தீட்சை குருநாதர். அவர்களுடைய தீட்சை குருநாதர். உண்மையிலேயே ஆன்மீக வாழ்க்கையில் நம்மெல்லாம் பொறுத்த வரைக்கும் தீட்சை குருநாதர் நமக்கு தீட்சை கொடுத்தவர், அவருடைய இடம் என்ன, நம்முடைய வாழ்வில் நாம் அவருக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஸ்தானம் என்ன? ஒரு பெரிய துறவி இல்லை ஒரு பெரிய மகான் இல்லை ஒரு பெரிய ஆன்மீக செம்மல் இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அவரே பிரம்மா, அவரே விஷ்ணு, அவரே சிவன். யார் இந்த இவர் கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்வது போல உலகெல்லாமையும் தாம் உருவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் யார் அவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளே எனக்காக இறங்கி என்னை இந்த அறியாமை இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வரணுன்ற காரணத்துக்காக மனித உருவம் தாங்கி இந்த குருவினுடைய ரூபத்தில் என் முன்னால் வந்து அவர் அமர்ந்து எனக்கு மந்திரம் கொடுக்கிறார் என்ற அந்த மனநிலை, என்ற அந்த அர்ப்பணிப்பு, அது ஏற்படுறதுக்கே குருவுடைய நாமம் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஸ்ரத்தையுடனோ ஸ்ரத்தை இல்லாமலோ நிறைய சொல்லி 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 நிறையா உள்ளே இறங்கின பிறகுதான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக அது புரியவே ஆரம்பிக்கிறது. இதை அழகா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அவருடைய உபதேசம், வாழ்க்கையினுடைய எல்லா முன்னேற்றங்களுமே பூச்சியத்துக்கு சமமானவை. ஒன்று என்ற இலக்கம் அதற்கு முன்னால் இடும் பொழுதுதான் அந்த பூஜ்ஜியத்துக்கெல்லாம் மதிப்பு என்பது ஏற்படுகின்றது. அந்த ஒன்று என்ற இலக்கம்தான் இறைவன் அப்படின்னு குருதேவர் சொல்வார், குரு மகாராஜ் சொல்வார். உண்மையில் அந்த இலக்கத்தை
இடுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பவர் நம்முடைய தீட்சை குருநாதர். அவர் கொடுத்த அந்த மந்திரம். நிறைய தடவை தோன்றுகின்றது, நாம இன்னும் இன்னும் அருளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் கொடுத்த அருளுக்கே எந்த அளவுக்கு நாம ஸ்ரத்தை காமிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி இருக்கிறோம். மிக அழகாக எங்களுடைய சாரதாமடத்து தலைவி ரவிராஜ்க மோட்ச பிராணா மாதாஜி சொல்வார், தினமும் பிரார்த்தனை பண்ணணும். துமார் கிருபா புஜ்வார் ஓ தாரணா கூர்வார் கமத்தாதா. உன்னுடைய கிருபையை புரிந்து கொள்வதற்கும் அதனை உள்வாங்கி கிரகித்து கொள்வதற்குமான சக்தியை எனக்கு கொடு என்று பிரார்த்திக்கணும். நமக்கு கிடைச்சதையே இன்னும் நாம முழுசா கிரகிச்சோமான்றது தெரியல. ஏன் தெரியல? யாரெல்லாம் அப்படி கிரகிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையை எதிர்நோக்கினாங்க, அதுங்கிறத வச்சுதான் நாம் அதை அந்த அளவுகோலை வச்சுதான் அதை அளக்க முடியும். சத்ரபதி சிவாஜி அவருடைய குருநாதர் சமர்த்த ராமதாசர், அவருக்கு குரு மந்திரம் கொடுப்பதற்கு முன்னால் அவர் ஒரு நாள் உப்பரிகையிலிருந்து சத்ரபதி சிவாஜி பார்க்கிறார், தன்னுடைய குருநாதர் அவருடைய அரச மாளிகை இருக்கின்ற அந்த பக்கத்திலேயே, அந்த பக்கத்தில் இருக்கிற மாளிகையிலெல்லாம் அவர் பிச்சை எடுத்துக்கிட்டே வரார். பவதி பிக்ஷாம் தேகி. மேலே உப்பரிகையில் இருந்த சத்ரபதி சிவாஜி அவசரமா இறங்கி வரார் வாசலுக்கு. அவருடைய ராஜ மாளிகைக்கு முன்னாடி சமர்த்த ராமதாசர் பிச்சையோட எடுத்துக்கிட்டு அவர் பிச்சை கேட்கிறார். பவதி பிக்ஷாம் தேகி. உடனே அவருடைய பாதங்கள்ல பணிந்து தன் தலையில் இருக்க அந்த முகுடத்தை அவருடைய பிச்சை ஓடு அதில் வச்சு, அனைத்துமே என் உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே நான் உங்களுடைய திருவடியில் சமர்ப்பித்திருக்கிறேன், அத்தனையுமே நான் உங்களுடைய திருவடியில் சமர்ப்பிச்சிட்டேன் என்று சத்ரபதி சிவாஜி சொல்றார். அப்படியா? அது உண்மையானால் உன்னுடைய மாளிகைக்கு மேல காவி கொடி பறக்கட்டும், இது என்னுடையது, நீ எனக்கு ஊழியனாக இந்த அரச பதவியில் இருக்கிற. நான் ஒரு அரசன், நான் இதை பார்க்கின்றேன் அந்த எண்ணத்துல இல்லாம, என்னுடைய குரு கொடுத்த இந்த பொறுப்பு, அவருடைய ஊழியன் என்ற முறையில் நீ இந்த அரச பொறுப்பை நிர்வாகம் செய்யணும் என்று சமர்த்த ராமதாசர் அவருக்கு விதிக்கிறார். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியுடைய கொடி காவி கொடியா இருக்கும், அதுல தான் அது வந்ததே. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியாக இருக்கட்டும், அவருடைய மகன் சம்பாஜி மகாராஜாக இருக்கட்டும், அவர்களுக்கு பட்டாபிஷேகம் ராஜாபிஷேகம் அப்படிங்கும் போதும் ஜெய் பவானி, அதே காய்ச்சி உருக்கின இரும்பை கொண்டு வந்து அவங்க கண்ணுக்குள்ள நுழைச்சு சித்திரவதை செய்யும் போதும் ஜெய் பவானி, அதே ஜெய் பவானி, அனைத்தும் அவருடையது. கேள்வி கேட்பதற்கு நீங்க யாரும் இல்லை, எது இருந்தாலும் கேள்வி கேட்க இங்க யாருமே இல்லை, அனைத்தையும் அவருடைய திருவடியில் கொடுத்தாச்சு. உண்மையான தீட்சைங்கும் போது நம்ம அத்தனையுமே அவருடைய திருவடிகளை கொடுக்குறோம். அதுதான் ப்ரொசீஜர். தியரிட்டிக்கலா ஒன்று செய்யறது வேற, உள்வாங்கி பிராக்டிக்கலா ஒரு அடியிலையும் அதை ஒரு மூச்சையுமே ஓ இது அவர் போட்ட பிச்சை அப்படின்னு விடுறதுங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். அதை நோக்கி நம்ம எல்லாரையும் நிச்சயமா அந்த அருள் இழுத்துக்கிட்டு போகும். ஆனால் அதை நாமளும் கொஞ்சம் ரொம்ப உள்வாங்கி செய்யும் போது, இல்லை அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஏதோ ஒன்று
நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அவர் நினைக்கணும், அவர் நினைக்கணும். அப்படி செய்யும் போது அது உண்மையில் அது வேற விதமா இருக்கு. அது அவருடைய அருளால் வழிநடத்தப்பட்டு அது வேற விதமா இருக்கு. அதுக்கு உள்ளீடற்ற உன் புல்லாங்குழல் போல இந்நேரமும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அதரங்கள்ல அந்த புல்லாங்குழல் இருக்கின்ற பாக்கியத்தை ஏன் பெற்றது? உள்ள எப்படி இருக்கு? உள்ள எப்படி இருக்கு? காலி. உள்ள காலி. உள்ள தன்னுடையதுன்னு ஒண்ணுமே இல்லை. உள்ள தன்னுடையதுன்னு ஒண்ணுமே இல்லை. அவர் அதரத்துல வச்சு அவர் அந்த தன்னுடைய வாய் காற்ற ஊதும் போது ஓட்டை, அந்த ஓட்டைகள் வழியாக நாதம் வெளியில வருது. ஆனா உள்ள அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ண எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. உள்ளீடற்ற உன் புல்லாங்குழல் போல நாமம் ஆகி நான் என்னும் கள்ளம் நீங்கி அவருடைய கைப்பொருள் ஆகும். அவருடைய கைப்பொருள். அந்த பாக்கியத்துக்கு வழிவகுப்பவர் குருதேவர். அது எப்படி? அந்த நிலையை அடைஞ்சவங்களால தான் நாங்க இதை செய்யறோம், இதை எதிர்கொள்றோம் அப்படின்ற எண்ணமே இல்லாம விஷயங்கள் எல்லாம் எதிர்கொள்ள முடியும். அவங்க மூலமா என்னென்னமோலாம் நடக்கும். அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது அவர் செய்கிறார். அப்படி உள்ளீடற்று அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மூலமா இந்த காரியங்கள் நடந்து போகும். ராணா அனுப்புறார். அவளுக்கு மாலை தான் ரொம்ப விருப்பம். மீராபாய்க்கு கிருஷ்ணர் சிலைக்கு அருகில் அவ உட்கார்ந்துருக்கா. நல்ல விஷப்பாம்பு, பயங்கரமான விஷம், கோப்ரா. மாலை அந்த கூடையில அழகா அந்த கோப்ராவை கொஞ்சம் நல்லா இது பண்ணி கம்ப்ளீட்டாக அதை அடைச்சி கொண்டு வந்து அவ பக்கத்தில் வைக்க சொல்லிட்டார். ராணான்றவர் அவருடைய கணவன் அல்ல, கணவனுடைய தம்பி. அவருக்கு பிடிக்காது இதெல்லாம். கணவன் ஒரு பெரிய பக்தர், ஆனால் அவருடைய தம்பி, அவர்களுடைய நாத்தனார், அவர்களுக்கெல்லாம் அவளுடைய இந்த போக்கு பிடிக்காது. எப்படியாவது இந்த மீரான்ற முள்ள இங்கேருந்து நகர்த்திடணுங்கிறதுல அவங்க ரொம்பவும் முழு மூச்சா இருந்தாங்க. வேற விதமா செய்ய போனா மக்களுடைய புரட்சிங்கிறது வந்துருங்கிறதுக்காக இப்படியே செய்திடணும்னு அவங்க நிறைய முயற்சி செய்தார்கள். பூமாலை அவ பாடிக்கிட்டே இருக்கா. பாடிக்கிட்டே அப்படி தொடரா. பாடிக்கிட்டே அந்த மூடியை திறக்கிறா. அவளுக்கு தெரியாது. அப்படியே பாடிக்கிட்டே தான் அதை தொடரா. எடுக்கிறா, கையாலையும் எடுத்துட்டா, எடுத்து போடுறா. எங்கேயுமே அவ இல்லை அங்க, எங்கேயுமே அவ இல்லை அங்க. அப்ப அந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு ஆயிடுறது? பொறுப்பு கைப்பட்ட மாத்திரத்துல அது பூமாலையா ஆயிடுச்சு. அது கூட அவளுக்கு தெரியாது. வந்திருக்கிறது பாம்பு, அது என் கைப்பட்டதும் பூமாலை, எதுவுமே அவளுக்கு தெரியாது. எதுவுமே அவளுக்கு தெரியாது. அப்படியே எடுத்து கிருஷ்ண விக்கிரத்துக்கு அவ சாத்துறா. பஜனை தொடர்ந்து நடக்குது. வந்து அந்த ராணா எட்டி பார்க்கறான். மாலை பூக்கூடையில இருந்த மாலை கூடையில இருந்த பாம்பு எங்க தெரியாது. அது மலர் மாலையா ஸ்ரீகிருஷ்ணனுடைய கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இது நடக்காது. இன்னும் 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 ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நைவேத்தியம் பால். உடனே சொல்றாரு, ஆனா இல்லை, நைவேத்தியத்தில் அனுப்பினா நடக்காது வேலை. நைவேத்தியம்னா அவ அந்த எண்ணத்தோட இது செய்வா. அவள்கிட்ட சொல்லிடுவோம், எங்களுக்கு உன்னுடைய போக்கு பிடிக்கல, உனக்கு பாலை நாங்கள் விஷத்தை கலந்து கொடுக்க போறோம். சரி, உன்னுடைய கிரிதாரி எதிரையே கொண்டு வந்து வைக்கிறோம். சரி சரி, வழக்கம் போல பஜனை, வழக்கம் போல வருது. அது வந்திருக்கிறது விஷம்னு அவளுக்கு தெரியும். அதரத்துல வச்ச மாத்திரத்துல அடுத்த நொடியிலேயே அவ போயிடுவான்னு அவளுக்கு தெரியும்.
முன்னாடியாவது அவளுக்கு தெரியாது, இப்போ நல்லாவே தெரியும் அவளுக்கு. ஆமாம், கிருஷ்ணா எதையுமே அர்ப்பணம் பண்ணாமல் அவள் எடுக்க மாட்டாள். நீ தான் கொண்டு வந்திருக்கிற, நீ தான் கொண்டு வந்திருக்க. மற்ற பரத்தரம் நாஸ்தி கிஞ்சிதஸ்தி தனஞ்சய, என்னை விட்டால் இங்கே வேற இன்னொன்னே கிடையாது. மயி சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா இவர். எப்படி நூலால் முத்து மாலையில் நடுவில் இருக்கிற நூலில் எல்லா முத்துக்களும் கோர்க்கப்பட்டிருக்கிறதோ, அப்படி நடுவில் இருக்கிற என்னால் தான் இந்த உலகம் முழுவதுமே கோர்க்கப்பட்டிருக்கு. நீ தான் கொண்டு வர, உன் விருப்பம். கோட்டையனுடைய ஒரு பகுதி இருக்குது, அதில் நிறைய பிரேத்தாத்மாக்கள்லாம் சுற்றுறது அப்படின்னு அவங்க தெரியும். அவங்களுக்கு பயங்கரமாக சத்தம் எல்லாம் கேட்கும். அங்கே போனவங்க யாருமே உயிரோட திரும்பினது இல்லை. நம்பிக்கையான சில தோழிகளை எல்லாம் அவங்களெல்லாம் கத்தி முனையில் மிரட்டி அனுப்புகிறாங்க மீராவோட. அவங்க என்ன பண்ணுறாங்க, மீராவை அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு நடுவில் ஹால் மாதிரி இருக்க ஒரு இடத்துல, மீரா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்காந்து அடுத்த நிமிஷம் மீராவுக்கு என்ன வேலை, செப்லா கட்டை எடுத்தா அவள் கிருஷ்ண நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே நைஸாக என்ன பண்ணாங்க, எல்லாரும் நல்ல பஜனை உச்சத்துக்கு போகும்போது அத்தனை பேர் அவளை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. வெளியிலேருந்து கதவு, மெயின் கதவு தாழ்பால் போடப்பட்டுடுது. 3 நாட்கள் சரி முடிஞ்சது மீரா கதை. இந்த தடவை ரொம்பவும் வெற்றிகரமாக நம்முடைய திட்டத்தை நாம் செயல்படுத்தி விட்டோம். என் கதவை திறந்தா மீராவா எங்க விட்டுட்டு போனாலும் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கிறா, பாட்டு பாடிட்டு இருக்கிறா. தூக்கி வாரி போட்டுது. என்னாச்சு மீரா? இல்லை, நான் பஜனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்களெல்லாம் காணும். சரி, ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவானே, நான் கிருஷ்ண தியானத்தில் மூழ்கிட்டேன். 3 நாள் ஆகுது மீரா. 3 நாளா? எனக்கு தெரியாது. அப்படின்ற மீரா. இந்த அற்புதமான அந்த வஸ்து அமூலக்கு தி மேரே சத்குரு, என்னுடைய சத்குரு அப்படி ஒரு விஷயம், ஒரு பொருள், வஸ்து அதை கொடுத்துருக்க. கிருபா கரு அப்பு நாய, ஒரு வார்த்தைக்கும் அது காயின் பண்ண வார்த்தைகள். அப்பு நாயோ, அவர் எப்ப என்ன தன்னுடையவரா ஏத்துப்பார்? என்னுடைய எல்லாமா அவர் மட்டும் ஆகும் போது, என்னுடைய எல்லாமா அவர் மட்டும் ஆகும் போது. அந்த வஸ்து எந்த திருடனாலும் எங்கிட்டேருந்து திருட முடியாது. நாளுக்கு நாள் அது வளருமே ஒழிய குறையாது. யாராலையும் எங்கிட்ட இருந்து கொள்ளடிச்சிட்டு போக முடியாது. அந்த வஸ்து அப்படிப்பட்ட வஸ்து. அது என்னுடைய குரு அளப்பெரும் கருணையால கொடுத்தான்னு சொல்லி அவ பாடுறா. அந்த ஒரு வார்த்தைக்கும் அப்படி ஒரு பொருள். சத்துகுரு நாமம் தோணி, கேவட்டியா சத்குரு, அதனுடைய தோணியை ஓட்டுபவர் சத்குரு. பவசாகருப்பதரு ஆயு, பவசாகரத்தையே அவர் என்னை கடக்க வச்சுட்டார். இன்னொரு பாட்டு இன்னும் அற்புதமா இருக்கும். சொல்றா, எனக்கு கண்ணுல இப்படி ஒரு மைய என்னுடைய குருதேவர் தீட்டினார். இந்த உலகம் பார்க்கிற பார்வை தலைகீழா போச்சு. எந்த பார்வையில இந்த உலகத்தை எல்லாரும் பார்க்குறாங்களோ அந்த பார்வை இனி எனக்கு இல்லை, அந்த கண்ணோட்டம் எனக்கு இல்லை, தலைகீழா போச்சு. இந்த பவசாகரம் இவங்கெல்லாம் பயப்படுறாங்களே, அதை கடக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஃபிக்கர் நஹி, டோன்ட் கேர். மீரா கே பிரபு கிரிதர நாகர், நான் அவருடைய புகழை பாடுகின்றேன். ஒரு நொடியும் அவருடைய புகழை பாடுகின்றேன்னா, அப்படி ஒரு கண்மையை என்னுடைய கண்ணில் தீட்டினார். இந்த உலகத்தை நான் பார்க்குறதே வேற விதமாக இருக்கு, மற்றவங்கள் பார்க்குற மாதிரி இல்லை. என்னுடைய கண்ணோட்டமே அவருடைய கிருபையினால வேற படியா போச்சு அப்படின்னு. அது ஒரு தனி ஆனந்தம்.
அந்த ஆனந்தத்தை நாம் அனைவரும் அடையணும். அதை நோக்கி தான் நாம் அத்தனை பேருமே பயணிக்கணும். அது நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், துறவரத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கேள்வி. நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத பற்றிய கேள்வியே இல்லை. இது உங்களுடைய எல்லாத்தையும் பொதுவாக நம்ம பார்க்கறது, இறைவனுடைய கருணை நமக்கு அனுகூலமாக இருக்கும் போது உண்மையை நாம் இதெல்லாம் ஓரளவுக்கு உள்வாங்குவோம். அது கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும்போது, அது கொஞ்சம் பிரதிகூலமாக இருக்கும்போது அதனால தான் பகவத்கீதையுடைய மொத்த ஸ்லோகத்தையும் கேட்ட பிறகு அர்ஜுனன் சொன்னது என்ன? நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா. இந்த மோகம் தீர்ந்தது. ஸ்மிருதி, என்னுடைய உண்மையான மெமரி, என்னுடைய நிலையை பற்றி உண்மையான அந்த நினைவு எனக்கு திரும்பி வந்தது அப்படின்னு சொன்னோம். முன்னாடியே இருந்தது தான் அது, ஆனால் மோகத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய நிலைமையும் அப்படித்தான். ஆனால் சாதாரண வார்த்தையில் சொல்லும்போது, ஒரு மூதாட்டிக்கு, அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன் குழந்தைகளுக்கு, ஒரு மூதாட்டிக்கு வெளிநாட்டிலிருந்து, மகன் வெளிநாட்டில் இருக்கிறார், வெளிநாட்டிலிருந்து அவர் டிராஃப்ட் அனுப்புவார், எத்தனையோ டாலர்ஸ்க்கான டிராஃப்ட். அந்த மூதாட்டிக்கான தெரியாது அது டிராஃப்ட், அதை மாற்றினா பணம் கிடைக்கும்லாம் அந்த மூதாட்டிக்கு தெரியாது. ஏதோ பிள்ளைக்கிட்டேருந்து காகிதம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அவள் என்ன பண்ணுவா, அழகாக கொடி இருக்குது அவளுடைய பூஜை அறையில், அழகாக ஒரு கொடி கட்டி அதில் வரிசையாக அவள் தொங்க விட்டுருக்கா, அதை கிளிப் பண்ணி மாட்டியிருக்கா. அவளுக்கு தெரியாது. ஒரு குடும்ப நண்பர் வராரு, அம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டமான நிலைமையில் இருக்கிறீங்களே, மகன் வெளிநாட்டில் கை நிறைய சம்பாதிக்கிறாரேம்மா, உங்களுக்கு நிச்சயம் பணம் அனுப்பலையா? அவர் அனுப்புகிறான், அது குறைற காகிதம் எல்லாம் வர்றது. என்னம்மா பண்ணீங்க? அதை இந்த பெருமாள் அறையில் நான் தொங்க விட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட நம்முடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. இல்லை, கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம், நினைச்சாப்புல யாரும் எடுத்துடவும் முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கிட்ட எடுக்க முடியல, இவர்கிட்ட எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. இதெல்லாம் முன்னரே நிர்ணயிக்கப்பட்டது. அந்த குரு பிரபாவம் ஒன்னே ஒண்ணுதான். அப்படியே என்னுடைய அனைத்தையும் சமர்ப்பணம். அவரை என்னுடையவரா எடுத்துக்கணும். அதை தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவர்கள்கிட்ட எவ்வளவோ பவர் எல்லாம் இருக்கும், எதையுமே அவங்க உபயோகிக்கல. உன்னுடைய ஏற்பாடு மிகவும் இனிமையானது, உன்னுடைய ஏற்பாடு மிகவும் இனிமையானதுன்னு அதை அப்படியே அவங்க ஏற்றுக்கிறாங்க. இது வருது அப்படியே ஏற்றுக்கிறாங்க. இதை நாம மகாபாரதத்திலையும் பார்க்கிறோம். திரௌபதி முதல்ல துச்சாசனன் அவளுடைய அந்த புறத்துக்கு வரும்போதே கிருஷ்ணரை கூப்பிட்டுருந்தாள்னா, கிருஷ்ணரை நினைச்சு கூப்பிட்டுருந்தாள்னா இவ்வளவு தூரம் வந்திருக்குன்றீங்களா விஷயம்? அதனாலதான் குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணா, எல்லா பக்கத்துலேருந்து துக்கம் வரட்டும், எல்லா பக்கத்துலேருந்து கஷ்டம் வரட்டும். கஷ்டமா இருக்கும்போது உன்னுடைய நினைவு எங்களுக்கு இருக்கும், நாங்கள் உனக்கு அருகாமையில் இருப்போம். யாரையும் நம்ப முடியாதுன்றதை புரிஞ்சதும் எப்போ துரியோதனன் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா துர்வாசர் மகர்ஷியை மகிழ்விச்சு, நீங்கள் எனக்கு அருள் புரிந்த மாதிரி என்னுடைய மூத்த சகோதரருக்கும் அருள் புரியணும். அது ஒரு கண்டிஷன். என்னன்னா, திரௌபதிக்கு வனவாசத்தும் போது சூரிய தேவன்கிட்டேருந்து ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைச்சிருக்கு. அவ சாப்பிட்டு கவுத்து வச்ச பிறகு அதுலேருந்து என்ன வராது? உணவு வராது. அவ சாப்பிட்டு முடியறதுக்கு முன்னாடி யாருக்கு எது வேணுமோ அது வரும் அதுலேருந்து. அது 1000 பேர் 1,00,000 பேர் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அதில் வரும். அவ சாப்பிட்டு கவிழ்த்த பிறகு நீங்கள் அங்கே பிட்சைக்கு போகணும் அப்படின்னு ரொம்பவும் ஆஹா, என்ன ஒரு பிராத்திரு ஸ்நேகம்! அப்படி ஒரு சகோதரர் மேலே அன்பு பொங்க இவர் அப்படி ஒரு வரத்தை கேட்டார். துர்வாசரும் கிளம்புறார்.
யுதிஷ்டர் பார்த்து அழுதுட்டாராம். ஓடி வரார். ஓடி வந்து திரௌபதி கிட்ட என்னாச்சு என்னாச்சு, அச்சய் துர்வாசர் வந்திருக்கிறார், அவருடைய சிஷ்யர்கள் கோடி, சிஷ்ய கோடி வேற வந்திருக்கா, ஒரு கிட்டத்தட்ட 10,000 சிஷ்யர்கள். சில பேருக்கு உன்னுடைய அட்சய பாத்திரத்தை இப்பதான் கவுத்து வச்சேன், இப்பதான் கவி ஓன்னு அற ஆரம்பிச்சுட்டாராம். உடனே திரௌபதி கலகலன்னு சிரிச்சாளாம். ஓ, நம்முடைய ஆபத் பாந்தவர் அநாத ரட்சகர் கிருஷ்ணரை விட இந்த அட்சய பாத்திரம் உங்களுக்கு பெருசா பெற்றா? இந்த அட்சய பாத்திரம் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? உடனே அவ மனதை ஒருமுகப்படுத்தி கிருஷ்ணரை கூப்பிட்டாளா. அந்த நிமிஷம் அங்க வந்து நின்றுட்டார். நின்றுட்டு சொன்னா, அதுவும் ஒரு பதிவிரத்தை, அதுவும் ஒரு அக்னியிலிருந்து தோன்றியவ, சாதாரணமா வந்தவ இல்லை. அப்படிப்பட்டவ கவிழ்த்திருக்கிறான். கவிழ்த்த அந்த அட்சய பாத்திரம் அதுல ஏதாவது இருக்க முடியுமா? ஆனா அவர் விருப்பம்னா எதுவும் ஏற்பட முடியும். கொண்டு வா பாத்திரத்தை, கொண்டு வா கிருஷ்ணா, நான் நல்லா அலம்பி கவுத்து வச்சிட்டேன் கிருஷ்ணா, கொண்டு வா பாத்திரத்தை. இந்த மூலையில ஒரே ஒரு சோற்று பருக்க உளுவுண்டு கீரை, அதை எடுத்து நான் திருப்தி அடைஞ்சேன் அப்படின்னு ஒரே வாயில போட்டுட்டார். அவ்வளவுதான். குளிச்சிட்டு இருக்காங்க நதியில துர்வாசரும் அவருடைய சீடர்களும். அப்படியே முற்றுது அவளுக்கு. ஒரே ஒரு வாய் நீர் எங்களால் எடுக்க முடியாது. குருவே தயவு செய்து அருள் புரியுங்க, எங்களால் சாப்பிட போக முடியும், நாம இப்படியே போயிடுவோம். இந்த பக்கம் அவர் சொன்னா, ஓடுங்க, இப்பயே போங்க துர்வாசர்கிட்ட, அழைச்சிட்டு வாங்க, ஓடுங்க. கிருஷ்ணர் சொல்றார், அவர் போய் அழைச்சிட்டு வா. உடனே துர்வாசனா, நான் உனக்கு எல்லாம் அருளும் புரியிறேன், எல்லா வரமும் உனக்கு தரேன், ரொம்பவும் நான் சந்தோஷப்பட்டுட்டேன். ஆனா எங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரே ஒரு வாய் நீரை கூட அருந்த முடியாது. அப்படி எங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம், பிரீணித்தே பிரீணித்தம் ஜெகத். அந்த அப்பனாப்பன் அது. அப்படிப்பட்ட கோனோ பக்தி டோரே அப்னி ஷேமா பேந்தே ஆச்சே. ஏதோ ஒரு பக்தர்களுடைய அந்த பக்தின்ற கயிற்றால அவர்கள் அன்னையை கட்டி போட்டிருக்கிறார். அந்த பக்தி கயிறு அப்பதான் கிடைக்கும். அந்த பக்தி கயிறு வேணும். இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு குரு நமக்கெல்லாம் பரம்பரையா வந்து அந்த திவ்ய மந்திரத்தை கொடுத்து நமக்கெல்லாம் அருள் புரிந்ததில்ல. அவருடைய ஆக்ஞா, அவருடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. இப்படி செய்யணும். அவர் சில வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்கிறார். அது அப்படியே அப்படி போகாம, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப இதுவாக ஞாபகத்துக்கு வருது. சுவாமி அசேஷானந்தர், அவர் அன்னை கிட்ட தீட்சை வாங்கினவர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி கிட்ட. அதற்கப்புறமா அவர் சுவாமி சாரதானந்தருடைய சேவகராக, செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் பார்ப்பாரு, சுவாமி சாரதானந்தர் தீட்சை கொடுக்கும் போது ஒரு மெத்தாடிக்கலாக இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், குருவை இப்படி தியானம் பண்ணணும், அப்படியெல்லாம் அவர் ரொம்ப ஒரு மெத்தாடிக்கலாக கொடுத்துருப்பார் சீடர்களுக்கு. அம்மா அப்படிலாம் எதுவுமே இவருக்கு அப்படி கொடுத்ததில்லை. அம்மா வெறும மந்திரம்தான் கொடுத்தா. உடனே ஒரு நாள் கேட்குறாரு அவர் சுவாமி சாரதானந்தர்கிட்ட, இந்த அம்மா எனக்கு கொடுத்துருக்காளே, அதோடு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி ஏதாவது கொடுக்க முடியாதா? அதோட கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் சேர்த்து என்ன அப்படி கொஞ்சம் பார்த்து கொடுக்க முடியாதுன்னா, ஒன்று மாதிரி வடிகட்டின முட்டாளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாராம் சுவாமி சாரதானந்தர். அம்மா என்ன சொல்லிட்டாலோ அதுதான் கடைசி. என்ன கொடுக்கணுமோ அதுக்குள்ளேயே அத்தனையும் இருக்கு, அந்த பீஜ மந்திரத்துக்குள்ள அத்தனையும் இருக்கு. அந்த அசேஷானந்தர் வெளிநாட்டில் அப்படி அவருடைய வருவா, அவன் சொல்லுவா, அவருக்கு அந்த சம்பிரதாய ரீதிப்படி இந்த சண்டிப்பாட் பண்ணுறது அதிலெல்லாம் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. அவர் செய்வார் கடைசி வரைக்கும். எழுந்திருக்க முடியாதான், உட்காந்தா எழுந்திருக்க முடியாது. ஆனால் பூஜை ஆசனத்தில் உட்காந்துருவாராம், அர்க்கியம் எடுப்பாராம், இங்கிருந்து அம்மாவுக்கு அடிப்பாராம். அவர் அம்மா காலில் போய் விழும், குருதேவருக்கு சுவாமிஜிக்கு அப்படித்தான் போடுவாராம். அப்படி ஒரு இதுவா அந்த வெளிநாட்டிலேயே அவருக்கு அப்படி ஒரு பக்தர்கள், அப்படி ஒரு ஈர்ப்பு. அந்த இது
உலகிலும் குருதேவர் விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. எதுனாலும் முதல்ல வர்றது அவராதான். ஏன்னா இறைவனுடைய சொல்ற மாதிரி பசுவனுடைய உடம்பு பூரா பால் இருக்கலாம், ஆனா அது அதனுடைய மடியிலிருந்து தான் வருது. சுவாமி விரஜானந்தஜி மகாராஜன் அப்படி வரும். ஒரு அவருடைய தீட்சை பெற்ற இல்லறத்தரசி, அவருடைய கணவர் சிம்லா அந்த மாதிரி ஏரியால அங்க வேலை செய்கிறவர். அங்க அவங்களுக்கு ஒரு பங்களா இருக்கு. கணவர் மறுநாள் வருவாரு. இவங்க இப்ப குருவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினு இன்னைக்கே போறாங்க. இன்னைக்கு ராத்திரி அங்க போய் தங்க போறாங்க அவங்க அந்த பங்களால. இவங்க அவங்களுடைய 2 பெண்கள், அவ்வளவுதான். மறுநாள் காலையில கணவர் வருவார். போய் அவங்க அவர் வணங்கி, முதல்ல நாங்கள் இன்னைக்கு போறோம்னதுமே, இன்னைக்கு போறியா அப்படின்னு யோசிச்சாராம். ஒரு நிமிஷம் சொன்னாராம், சரி போ அப்படின்ட்டாராம். போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராத்திரி ஒரு 11 மணிக்கு கதவெல்லாம் மூட்டவா படுத்திருக்கிறா. அங்கே அந்த கொள்ளைக்காரர்கள்லாம் அதிகம், ஒரு 20 பேர் பெரிய பெரிய இதெல்லாம் கொண்டு அந்த கதவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்களாம். உடைச்சி உள்ள நுழையணும் அவங்களுடைய உத்தேசம். இவ என்ன பண்ணாலாம், குரு ஒரு நிமிஷம் யோசிச்சார், அப்புறம் போயிட்டு வான்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை இந்த 2 பெண் குழந்தைகளும் ஒரு இல்லறத்தரசிக்கு என்ன சக்தி இருக்க முடியும்? இப்படியே குரு கொடுத்த நாமத்தை சொல்லிட்டவ பிடிச்சி வா, இந்த பக்கமா அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான். அவ அங்க பெரிய பெரிய அந்த இது இருக்கும் வச்சு, இரும்பு உலக்கைய மாதிரி வச்சு அவ தட்டின்னு இருக்கா. வெளிப்பக்கத்துலேயும் தள்ளுறா. இவ 3 பேர் தன் கையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா, அதை இந்த பக்கத்துலேயும் தடுக்கிறா. ராத்திரி ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சு எர்லி மார்னிங் 3 மணி வரைக்கும் நடந்திருக்கு. இது கொடுத்த மாதிரி அது குருவுடைய சாநித்தியத்தை நினைச்சிட்டு அப்படியே பண்ணிட்டு அவளுக்கு தோணுச்சான், தான் கையை இப்படித்தான் வச்சிருக்கிறேன், ஆனா தனக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இன்னும் ஃபோர்ஸ்ல அதை அப்படியே பிடிச்சு நிக்கிறது. 3 மணி வரைக்கும் அப்படி நடந்திருக்கு. 3 மணிக்கு எர்லி மார்னிங் அவர் பெரிய ஆஃபீஸுங்கிறதால அந்த இதோட நிறைய பாதுகாப்பு படையோட அப்படியே வர்ற சத்தம் கேட்கு. இந்த சைரன் சத்தம் எல்லாம் கேட்டதுமே அத்தனை பேரும் அப்படியே விட்டுட்டு ஓட்டம் பிடிச்சிருக்கான். 3 பெண்கள் குரு கிருப்பையினால இவ்வளவு பெரிய விஷயத்தவா எதிர்நோக்கி இருக்கிறான். அப்படி அதனால சாதிக்கும் சொல்றேன். ஏதாவது பிரச்சனை வந்தா இஷ்ட தெய்வத்தை விடவுமே மகாபுருஷர்கள் எல்லாம், நமக்கு தெரிஞ்ச மகாபுருஷர் யார்? நம்முடைய குருதேவர். கண் கண்ட தெய்வம் சத்குருவே. உடனே சரணடைஞ்சிடணும், உடனே சரணடைஞ்சிடணும். சின்ன விஷயம்தான் அது. குருதேவருடைய கதை மாதிரிதான். விபீஷணன் கட்டி கொடுத்தான், இத உன்னுடைய மேல் துண்டு நுனியில நான் கட்டி விடுறேன், இதை எடுத்துட்டு நீ என்ன பண்ணலாம், சமுத்திரத்து மேல அழகா நடந்து போகலாம். பாதி தூரம் நடந்து வந்துட்டான். அவன் பாட்டுக்கு போறான், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப குறுகுறுப்பு, அதுதான் பிரச்சனையே. குறுகுறுப்பு தான் அங்க பிரச்சனையே. என்னத்தான் அந்த விபீஷணர் அப்படி கட்டி கொடுத்துட்டாரு? என்னத்தான் இருக்கு அதுக்குள்ள? இவ்வளவு ஈஸியா சமுதிரத்து மேலேயே நடந்து போறேனே. திறந்தான். ராமன் எழுதி ஒரு சின்ன ஓலத்துணுக்குல ராமன் எழுதிருக்கு. இவ்வளவுதானா? நான் நிறைய பேர் சொல்லக்கூடாது, அம்மா மன்னிக்கணும், நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். தீட்சனை நான் என்னமோ நினைச்சேன் தெரியுமா, ஒரு பெரிய கும்பல்ல உட்காத்தி வச்சு ஒரு நாமத்தை மட்டும் சொல்லிட்டாரு. நான் தனியா கூப்பிட்டு கோவிலுக்குள்ள வச்சு தனியா எதுவும் கொடுப்பாருன்னு நான் நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் எதுவும் அவசியமே இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. எந்த பேரஃபர்னும் இல்லாம அவசியம் இல்லை. அம்மா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல, அதுவும் அம்மா வெளியில போகும்போது எப்படி இருப்பா, ஒரு துணி மூட்டை ஃபுல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் கவர் பண்ணியிருப்பா. ஓடி வரா ஒரு கூலி தொழிலாளி, ஜானகி அம்மா அவனை எத்தனை நாளா நான் தேடுறது. ஒரு துணி மூட்டை நிற்கிறான், அம்மா ஓடி வரான் கூலி தொழிலாளி, ஜானகி அம்மா உன்னை எத்தனை நாளா நான் தேடுறது அப்படின்னு காலில் விடுறான். பக்கத்துல மழை தண்ணி தேங்கி இருக்கு பிளாட்ஃபார்ம்ல, எத்தனை பேர் நடந்தாலும் தெரியாது. மழை தண்ணி ஒரு பள்ளத்துல தேங்கி இருக்கு. அந்த தண்ணி அப்படியே எடுத்தான் அம்மா. அவன் மேல புரோச்சிச்சா, மந்திரத்தை கொடுத்துட்டான்.
மந்திரத்தை கொடுத்துட்டா. அதனால பெரிதா எனக்கு அருள் புரியதெல்லாம் இருக்கட்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக என்று குரு ரூபத்துல வந்து நீ என்ன கொடுத்தியோ அதுக்கான மரியாதையை நம்ம வாழ்க்கையில நாம கொடுக்கணும்.